ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால், புரட்டாசி பௌர்ணமி 2025 பௌர்ணமியின் சிறப்புகளும், பௌர்ணமி அன்று என்ன செயல்கள் செய்யலாம், எந்த செயல்கள் செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம். பௌர்ணமி. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அமாவாசை வருகிறது. அந்த நாட்கள் மிகவும் விசேஷமாகும். அந்த வகையில் பௌர்ணமி என்பது நிலவு முழுமையாக வெளிச்சத்துடன் தோற்றமளிக்கும் நாளாகும். அதிலும் திங்கட்கிழமை அன்று வரும் பௌர்ணமி சிவனுக்கு மிகவும் விசேஷமாக இருப்பதால் எண்ணியது நிறைவேறும், வாழ்வில் சகல வளங்களும் பெறவும் உகந்த நாளாகும். பௌர்ணமி நாளில் சில விஷயங்களை செய்யலாம், சில விஷயங்களை செய்யக்கூடாது என்பார்கள். அது என்னவென்று பார்ப்போம். செய்யக்கூடியவை: பௌர்ணமி அன்று மகாலட்சுமி, சிவன், முருகன், விஷ்ணு போன்ற தெய்வங்களை பூஜை செய்து வணங்குவது மிகவும் நல்லது. பௌர்ணமி அன்று கங்கை போன்ற புண்ணிய நதிகளில் குளித்தால் சிறந்த பலன்கள் கிடைக்கும். பௌர்ணமி அன்று விரதம் இருந்து வழிபடுவது நல்லது. சந்திரனை வணங்குவது மனதிற்கு அமைதியை கொடுக்கும். பௌர்ணமி அன்று எளிதில் மந்திரங்கள் சித்தியாகும் என கூறப்படுகிறது. பௌர்ணமி அன்று பசித்தோருக்கு உணவு வழங்குதல் மிக பெரிய புண்ணியம் தரும். அதாவது அன்னதானம் செய்வதால் கர்ம விளைவுகளை தணிக்க முடியும் என்று நம்பப்படுகிறது. வீட்டில் மற்றும் கோவில்களில் தீபம் ஏற்றுவது நலம் தரும். குறிப்பாக மாலை நேரத்தில் விளக்கேற்றுவது வாழ்வில் ஒளியையும் மன அமைதியையும் அதிகரிக்கும். தெய்வங்களுக்கு சிறந்த நாள் என்பதால் பலவிதமான உணவு வகைகளை நெய்வேத்தியமாக படைப்பது நல்லது. குலதெய்வ வழிபாடு அல்லது அம்மன் கோவிலுக்கு மாலை நேரத்தில் செல்வது நல்லது. வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்ற வேண்டும். குறிப்பாக நெய் தீபம் ஏற்றி வழிபட உகந்தது. பௌர்ணமி அன்று செய்யக்கூடாத செயல்கள்: பௌர்ணமி நாளில் நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பௌர்ணமி அன்று கடன் வாங்குதல் அல்லது கடன்களை பெறுவது நன்மை தராது. அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. முடி, நகம் வெட்டுதல் மற்றும் மொட்டை போடுதல் கூடாது. கடன் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. குறிப்பாக யாருக்கும் மாலை நேரத்தில் கொடுக்க வேண்டாம். பௌர்ணமி அன்று சந்திர கிரகணம் வந்தால் அன்று சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. கோபத்தை விடுத்து அமைதியாக இருப்பது நல்லது. பௌர்ணமியில் உணவுகளை வீணாக்கக்கூடாது. அது எதிர்மறை பலனை தரலாம். எந்த ஒரு ஜீவனையும் பௌர்ணமியில் காயப்படுத்துதலோ துன்புறுத்துதலோ கூடாது. பௌர்ணமியின் சிறப்புக்கு ஏற்ப இவ்வாறான சில வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் வாழ்வில் பல நன்மைகளை பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.